This video is for information and previous result analysis only. Lottery prediction is not guaranteed. நேற்று ரிசல்ட்டு 844 இல்லைங்களா? ஸோ ரிசல்ட்டு பாருங்கள் 824 இல்லைங்களா? நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, 824 தாங்க நேற்று அடிச்சிருக்கணும், ரைட்டுங்களா? டபுள்ஸ் இறக்கி விட்டுட்டாங்க இல்லைங்களா? 824 தான் நான் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அதை மட்டும் தான் பாருங்கள் மாற்றி மாற்றி வச்சுருப்போம். 923 பாருங்கள், 8 4 பவர் பண்ணி பாருங்கள், எல்லாமே பவர் பண்ணி தான் இருக்கும். அதை மட்டும் வச்சு தாங்க கொடுத்துச்சு இல்லைங்களா? பட் அப்படியே நம்மளை ஏமாற்றிட்டாங்க. கொடுத்துருந்தா இந்த வாரம் 2வது வின்னிங் அடிச்சிருக்கலாம், ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் அந்த 4 மேலே டவுட் இருந்தனால தான் இந்த வந்து மாற்றி மாற்றி இந்த 4 வச்சு கொடுத்தங்க, ஓகேங்களா? அதையே அடிச்சிட்டான். ஸோ சிபோர்டில் 4 பாஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா? நமக்கு இதில் ஏசி பாஸு, பட் நோ யூஸ் இல்லைங்களா? ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ 844 வந்துருந்துச்சு, 24 வந்துருந்துச்சுன்னா நேற்று நம்ம வின்னிங் அடிச்சிருக்கலாம். ஸோ இன்றைக்கும் இம்பார்ட்டண்ட்டான லைன் நல்லா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்குமே நம்ம அழகாக வின்னிங் எடுக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்பர்ஸை கவனமாக கவனிங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், ஓகேங்களா? கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் பாருங்கள், நமக்கு வந்து 2 நிமிஷம் பார்க்கலாம், ஒன்றும் ஆயிர போகிறதில்ல. ஸோ கவனமாக கவனிங்க, ஸ்கிப் பண்ணி நம்பர்ஸ்க்கு போகாதீங்க, எது இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் போயிடும். அதே மெம்பர்ஸ் போல் ஜாயின் பண்ணிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க, ஜாயின் பண்ண தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. ஜாயின் பண்ண தெரியலாம், உங்கள்கிட்ட தெரிஞ்சவங்களை வச்சு பார்த்துக்கோங்க, யார்கிட்ட கொடுத்து பண்ணிக்கோங்க. நான் அதுக்குன்னு தனியாக வீடியோ போகிற அளவுக்கு நமக்கு டைம் இல்லைங்க, ஓகே? நீங்களே பார்த்து ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்றைக்கும் போயிடலாம். லைன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த லைன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். ஆக்சுவலி நேற்று நான் வச்சோம்ல இல்லையா, நேற்று வந்து நான் என்ன எப்படி லைன் எடுத்து கொடுத்தோன்னா, எஸ்டர்டே பிஃபோர் அன்னைக்கு முன்னாடி வந்து 794 அடித்தான். ஸோ இங்கே 2 பவராக இருக்குது, ஸோ இங்கே 9 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு ஒரு நாள் தள்ளி 885 அடிச்சிருக்கான், ஓகேங்களா? அதாவது முந்தானத்து 885 அடித்தான். ஸோ அப்படி பார்க்கும்போது அதே மாதிரி கேப்பில் நான் 115 அந்த மாதிரி மாற்றி கொடுத்தேன். அந்த மாதிரி ஒரு சான்ஸ் நம்ம பார்த்தோம் ஆக்சுவலி. பட் அவன் எப்படி எடுத்துட்டான் தெரியுங்களா? பட் நம்ம பார்த்த பேட்டர்ன் கரெக்ட் தான். இப்போ பாருங்கள், அப்படியே மாற்றி வைக்கிறேன் பாருங்கள். அவன் எப்படி எடுத்துருக்கானா, இங்கே பாருங்கள், அப்படியே இறக்கி வைக்கிறேன் பாருங்கள். இருங்க, இதை எடுத்துடலாம், ஓகே? இங்கே பாருங்கள், இதை இங்கே வச்சுட்டான் இல்லைங்களா? இப்போது இங்கே பாருங்கள், நான் பார்த்த பேட்டர்னை விட்டுட்டு இவன் எப்படி எடுத்துருக்கானா, இங்கே பாருங்கள், இப்போ தெரியுதுங்களா எப்படி எடுத்துருக்கானு பாருங்கள். எஸ்டர்டே பிஃபோர் ரிசல்ட் என்ன 885, அப்படியே ஜிக்சாக் மேலே கீழே இல்லைங்களா? கீழே மேலே பாருங்கள், மேலேருந்து கீழேருந்து மேலே போகுதா 885, மேலேருந்து கீழே பாருங்கள் 894 இல்லைங்களா? 844 நேற்று பார்த்தீங்களா? அப்படி எடுத்துட்டாங்க, அப்படியே மாற்றி எடுத்துட்டான் இல்லைங்களா? நாம் நம்ம கண்டுபிடிச்சி எடுத்த பேட்டர்ன் ஓகே, பட் நாம் வந்து நினச்சது வேறு, அவன் எடுத்தது வேறு இல்லைங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த லைனில் அதாவது மேலே 885 போகுது, கீழே அதேமாதிரி 844, 1 பவர் பண்ணி 9 மட்டும் பவர் பண்ணி 47 வச்சுருக்கான். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி என்னங்க இவன் பேட்டர்ன்லேயே நம்ம போனோம்னா இன்றைக்கி இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போமா? இன்றைக்கி இவன் வழியிலேயே போனோம்னா இன்றைக்கி என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் என்னங்க இருக்குது, எனக்கு அப்படியே அழைச்சிடலாம், அந்த இதை நம்ம அழைச்சி விட்டுறேன். பாருங்கள் என்னங்க இருக்குது இந்த இடத்துல 729 தாங்க இருக்குது, 729 இல்லைங்களா? பாருங்கள், கீழேருந்து மேலே போகுது, அடுத்தது என்ன, அது மேலேருந்து கீழே வருது, மறுபடியும் கீழேருந்து தான் மேலே போகணும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது என்னங்க இருக்குது, 729 தாங்க இருக்குது ஆக்சுவலி. அப்போது 729 வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்க, ஓகேங்களா? ஏன்னா 729 வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நேற்று பார்த்து கம்பேரிஷனில் ஒரு லைன் எடுத்தோம்ல, அந்த லைனில் தான் நமக்கு இது 824 நம்ம வச்சோம், ஞாபகம் இருக்கா? 428 824 அந்த லைனில் அதையும் பார்ப்போம். நேற்று அதில் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா? 844 வந்துருச்சு, 824 வந்திருக்கணும், ஆனால் 844 வந்துருச்சு. பட் நம்ம எடுத்தோம் நேற்று இந்த லைனு, ஸோ அதே லைனில் இன்றைக்கி என்ன வருதுன்னு பார்ப்போம், அதையும் கம்பேரிசன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை கவனிச்சுங்க, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? 729 927 இந்த 2 நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதையும் போய் பார்ப்போம், ஓகேவா? கவனமாக கவனிங்க. ஓகே இப்போ இந்த லைன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நேற்று பார்க்காதவங்க புதுசாக வந்தவங்களாம் நிறைய பேர் வந்துருக்கு, கவனிங்க, ஓகேவா? இப்போது 4 நாளைக்கு மட்டும் ரிசல்ட் என்ன அடிச்சா தெரியுங்களா? 546, ஓகே, 596 அடிச்சா இல்லைங்களா? அந்த இங்கே பாருங்கள் 9 ஹிட்டாக இருக்கும், ஓகேங்களா? அடுத்த நாள் என்னங்க அடித்தான், 794 அடித்தாங்க, ஓகேங்களா? 794 பாருங்கள் இங்கே பிசி ஹிட்டாக இருக்கும், ஓகேங்களா? அப்புறம் முந்தா நேற்று என்ன அடித்தான், 885 அடித்தாங்க. அதை எடுத்து அப்படியே பாருங்கள், அதாவது 4டியுமே வச்சுட்டான். ஆக்சுவலி 4டியுமே பார்த்தீங்கன்னா 5885 வச்சுட்டான் எஸ்டர்டே பிஃபோர், ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த லைனை நேற்று நாங்கள் பார்த்துட்டு தான் என்ன நினச்சி கொடுத்தோன்னா, ஸோ அப்படி இந்த லைன் கரெக்டாக இனிஷியலாக தான் ஸ்டார்ட் ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ
அப்படி பார்க்கும்போது இந்த 824 428 ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு நினச்சி தான் நான் வந்து இதையும் நான் ஆட் பண்ணி கொடுத்தேன். ஸோ நமக்கு வந்தது என்னங்க 824 என்னங்க வந்திருக்கு, 824 என்ன வந்துச்சு 844 இல்லைங்களா, ஏசி பாஸ். அப்போ பார்க்கும்போது நேற்றுமே இதில் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு, புரியுதுங்களா, நேற்றுமே 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு இதில், ஓகேங்களா. அப்போது 844 824 வச்சுட்டான். ஸோ நேற்று வரைக்கும் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அப்போ இன்றைக்கி என்னங்க இருக்குது பார்க்கலாமா, இன்றைக்கி என்ன இருக்குன்னு பாருங்க, கவனிங்க. இன்றைக்கி என்னங்க இருக்குது, இன்றைக்கி என்னங்க இருக்குங்க பாருங்கள், என்னங்க இருக்குது 276 இருக்குங்க. அப்போ திருப்பி பார்த்தோன்னா என்னங்க இருக்குது 672ங்க. ஸோ அப்படியே எழுதிடலாமா, இங்கே எழுதட்டுமா 276 672 பாருங்கள், கவனிங்க 276 672 ஓகேங்களா. இப்போது இந்த 276 இங்கே உங்களுக்கு எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா, உங்களை ஞாபகம் வச்சுக்க சொன்ன ஒரு நம்பர், என்னைய ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா, என்னைய ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் உங்களை, இதுங்க இதை கொஞ்சம் அழிச்சிட்டு நான் தெளிவாக உங்களுக்கு அதையும் எழுதுறேன். உங்களை ஞாபகம் வச்சுக்கிட்ட சொன்ன நம்பர் என்னென்னு கொஞ்சம் யோசிங்க. ஓகே ஓகே, இப்போ எழுதுறேன் பாருங்கள் 276 672 தானுங்களா, 672 இங்கே இருக்குது. நான் உங்களை ஞாபகம் வச்சுக்க சொன்ன நம்பர் 279 972 இல்லைங்களா, கரெக்டாக புரியுதா. இப்போது பாருங்களேன், இதில் ஒரு காமனாக இந்த 7227 வருது பார்த்தீங்களா, எல்லாத்துலேயும் பாருங்கள். நம்ம அந்த கம்பேரிஷனில் பார்க்கும்போதும் அது வருது. நமக்கு எடுத்து கொடுத்தோம்ல இந்த லைன், இந்த லைனில் பார்க்கும்போதுமே இந்த 7227 காமனாக வருதுங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் அப்படி யோசிக்கிறத விட 3 நம்பருமே காமனாக வருது. ஏன்னு சொல்லுங்கள், உங்களுக்கே தெரியும்ல. ஸோ உங்களுக்கே தெரியும், ஓகே 972 அப்படின்னாலும் 672 அப்படின்னாலும் ஆல்மோஸ்ட் என்னங்க சேம் தான். நம்ம 9ஐயும் 6 கன்சிடர் பண்ணுவோம், 6ஐயும் 9 தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 3 நம்பருமே நமக்கு எப்படிங்க சிமிலராக ஒத்து போகுது இல்லைங்களா. 972 672 இல்லைங்களா, அதே மாதிரி 279 276. ஸோ இந்த 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 2 நம்பருமே பார்த்திங்கன்னா நம்ம சிமிலராக ஒத்து போகிறதுனால நம்ம இதை சாதாரணம் எடுத்துக்க முடியாது இல்லைங்களா. ஸோ இந்த லைன் வந்து கண்டினியூ ஆகி நேற்று வந்துட்டு இருந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது 276 இருக்குங்க, 672 இருக்குங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 679 சாரி 279 927 672 276 இந்த மாதிரிலாம் வரதுக்கு பாசிபிள் இருக்குங்க. ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணி தான் நீங்கள் கொடுப்போம். ஸோ உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்பர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி நம்பர் எதாவது ஒத்து போச்சுன்னா கமெண்ட் பண்ண நிறைய பேர் பண்ணுறாங்க, பட் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. இப்போ இந்த லைனையும் நம்ம பார்த்தாகணும். ஸோ கவனமாக கவனிங்க, ஓகேவா. இது மாதிரி இம்பார்ட்டன்ட் லைனாக இருக்குது. ஸோ நம்ம இதையும் பார்த்து தாங்க ஆகணும், ஒன்றையே டிபெண்ட் பண்ணி போக முடியாது. ஸோ இதையும் கவனிங்க, ஓகேவா. இப்போது ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நமக்கு ரிசல்ட் அடித்தான், ஞாபகம் இருக்கா, என்ன நம்ம அடித்தான் எழுதுகிறேன் பாருங்கள், 596ன்னு அடித்தாங்க, ஓகேவா. இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, ஏ போர்டில் பி போர்டில் என்ன இருக்குது பாருங்கள் 5 4 ஏ போர்டில் 5 பி போர்டில் பவரில் 9 பாஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா. அப்போது அடுத்த நாள் ரிசல்ட் என்னங்க அடித்தாங்க பாருங்கள், என்ன இருக்குது பாருங்கள் 794ன்னு இருக்குது, ஓகேங்களா. ஸோ 794க்கு 2 மட்டும் ஏ போர்டில் பவர் பண்ணி ரிசல்ட் அடித்தான். அப்படியே 3 நம்பருமே 2 அதாவது 2வது நாளும் பாஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்த நாள் என்ன அடித்தான், அதாவது முந்தானத்து அடித்தான் 885 அடித்தா இல்லைங்களா. 885 இங்கே என்னங்க இருக்குது, இங்கே பாருங்கள் 990 இருக்குது, 990 அடிச்சது என்ன 885. பட் நீங்கள் சி போர்டில் மட்டும்தான் 5 பாஸ் ஆகிருக்கு. பட் நீங்கள் இந்த பேட்டர்னை பாருங்கள், இந்த 8899 இந்த பேட்டர்ன், இந்த மாதிரி பேட்டர்ன் பார்த்தா நாளைக்கு நம்ம மீனிங் எடுத்தோம். ஸோ இந்த பேட்டர்ன் பாருங்கள் அப்படியே பாஸ் ஆகிடுச்சா. அப்போது இந்த பேட்டர்னை பார்த்து பாருங்கள் அடுத்த நாள் அதாவது நேற்று ரிசல்ட்டை பாருங்கள், இந்த பேட்டர்ன் வந்துச்சு தான், அதே நம்பர் 885 வரலதாங்க. ஆனால் பார்த்தீங்களா அந்த பேட்டர்னை மட்டும் ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா இருக்கலாம், அழகாக நம்பர் தூக்கிருக்கலாங்க. பெரிய கணக்கு எனக்கெல்லாம் தேவையில்லைங்க. இந்த மாதிரி சிம்பிளாக எடுத்து அழகாக வினிங் எடுத்துகிட்டு போயிடலாங்க. அப்போது 844 இதை அப்படியே எடுத்து வச்சுருக்கான். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி இங்கே என்னங்க இருக்குது கவனிங்க, இன்றைக்கி இங்கே என்னங்க இருக்குது 546 தாங்க இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த 546 பார்க்கும்போது நாம் அங்கே பார்த்த 927 729 627 622 இதில் மேட்சே ஆகாத மாதிரி இருக்கா இல்லைங்களா. இதுக்கும் அதுக்கு மேட்சே ஆகலைங்க. பட் இந்த 2 லைனில் ஏதோ ஒரு லைன் இன்னும் கட்டாக போகுது. ஒன்றா இதில் எடுக்க போகிறான், இல்லைனா அதில் எடுக்க போகிறான், இதை எடுத்து அது கட்டாக போகுது, அதை எடுத்து இது கட்டாக போகுது. ஸோ இன்றைக்கி இந்த லைனை நான் பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. அப்போது இங்கே என்ன இருக்குது 546. அப்போது நம்ம என்றைக்குமே கிராஸாகவும் பார்ப்போம்ல, திருப்பி ஆப்போசிட் சைடு பார்த்தா 645. ஸோ இந்த நம்பர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும், நீங்கள்
பி போர்டு மட்டும் பாருங்களேன். இதில் பி போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1, 2, 3, 4, 5 இந்த 5 நாளில் 4 நாள் பி போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்குங்க. மாறாமல் பாஸ் ஆகிருக்கும். இந்த 882 இந்த பேட்டர்ன் அன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த 8 வந்திருக்காது. மற்ற நாள் எல்லாமே பாருங்களேன். 596க்கு பி போர்டில் 4 பாஸு, 794 பி போர்டில் 4 பாஸு, 844க்கு என்னங்க பி போர்டில் 4 பாஸு. அப்போ போது பி போர்டில் 4, 9 வரதுக்கு பாசிபிள் அதிகமாகவே இருக்குங்க. ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, நாம் நம்ம மந்த்லி டெய்லி இருக்கு இல்லையா சார்ட்டு, அங்கே போய் பார்ப்போம். இந்த 546 அங்கே மேட்ச் ஆகுதா, வரதுக்கு பாசிபிள் இருக்கா, 546, 046, 064 இந்த மாதிரி வரதுக்கு பாசிபிள் இருக்கான்னு நம்ம அதையும் பார்த்துட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ கவனமாக கவனிங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போது இந்த மந்தில் வந்து இந்த டிசம்பர் மந்தில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் நேற்று நான் பார்த்தோம்ல, நேற்று பார்த்த லைன் தாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நேற்று பார்த்த லைன் தான். நேற்று பார்த்த லைன் அப்படியே பாருங்க, சீக்கிரமாக சொல்லிடுறேன், அப்படியே கவனிங்க. இப்போது 4 நாளுக்கு முன்னாடி 596 அடித்தாங்க. அதுக்கடுத்து 790 பாருங்கள், அப்படியே 3 நம்பர் பாஸ் ஆகிருக்கும். அப்புறம் 794 பாஸ் ஆகிருக்கும், 7 பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் வந்துச்சு எஸ்டர்டே பிஃபோர் 885 அப்படியே கிராஸில் பாஸ் ஆச்சு. அதை நான் நேற்று என்ன சொல்லியிருந்தேன்னா, நமக்கு ஆப்போசிட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? எப்படி எடுத்திருக்கான்? 844ன்னு பட் ஆப்போசிட் எடுக்கல, நேராகவே எடுத்திருக்கான். ஏன் பார்த்தீங்களா? இங்கேயுமே பாருங்கள், 3க்கு 8, சி போர்டில் 4க்கு 9 பார்த்தீங்களா? அந்த 8, 4 நேற்று வந்து பார்த்திங்கன்னா 2 கம்பேரிஷன் வச்சு தான் நம்ம எடுத்தோம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இதுலேயுமே 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 842 அப்படி திருப்பி பாருங்கள், சி போர்டில் 3 இருக்குது, அப்போது அங்கே 8, இதில் ஏ போர்டில் 9, அங்கே சி போர்டில் 4, ஸோ இங்கே பாஸ் ஆகிருக்கு. அப்படி பார்க்கும்போது இங்கேயும் பாருங்களேன், இங்கே என்னங்க இருக்குது? 459 இருக்குங்க. 459 அப்படியே நீங்கள் மறுபடியும் அதே சைடு எடுத்து பார்த்தீங்கன்னா 954 இங்கே எழுதிக்கலாம். ஒரே நிமிஷம் கவனிங்க. 459, 954. இப்போ இந்த நம்ம இங்கே பார்த்த மாதிரி இல்லை. இப்போ 546 பார்த்தோம்ல, உங்களுக்கு இது புரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், 5க்கு 5, 4க்கு 4, 9க்கு 6ங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா 3 பாஸ் இருக்குது. இல்லைங்களா? 546 பார்த்தீங்கன்னா இங்கேயுமே என்ன ஆகுது? சிமிலராக ஒத்து போகுதுங்க. அப்படி பார்க்கும்போது 2 கம்பேரிஷன், அந்த 2 கம்பேரிஷனும் 729 அந்த 2 கம்பேரிஷனும், இந்த 2 கம்பேரிஷனும் 546 இந்த மாதிரி மேட்ச் ஆகுதுங்க. அப்போது இதை வச்சுக்கிட்டு நாம் சார்ட்டில் இங்கே பார்ப்போம். இங்கே கொஞ்சம் கவனிங்க. இப்போது இங்கே 546ன்னு நான் இங்கே எழுதுகிறேன். ஓகேவா? 546ன்னு நான் எழுதுகிறேங்க. கவனிங்க. இப்போ 546ன்னு நமக்கு இங்கே ரிசல்ட் இன்றைக்கி வந்துச்சுன்னு வைங்களேன். இங்கே பாருங்களேன், 5, 4, 6 இல்லைங்களா? மேலே பாருங்கள் 5, 4, 6, கீழே பாருங்கள் 5, 4, 6 அப்படியே பாக்ஸ் பண்ணி முடிச்சிடலாங்க. ஒரு சான்ஸ் இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொன்று நான் மார்க் பண்ணுறேன். இதுலேயே இது 546 வரதுக்கு ஒரு பாசிபிள் என்னென்னு நான் சொல்கிறேன், கவனிங்க. இந்த பாக்ஸ் அப்படியே கவனிங்க, பாக்ஸ் போடுறேன், கவனிங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்களா என்னங்க இருக்குது? 899ங்க. அப்படின்னா என்னங்க 899 என்னங்க? நேற்று ரிசல்ட் என்னங்க? 844 இல்லைங்களா? இங்கே பாருங்கள், பக்கத்தில் எடுத்து வைக்கிற பாருங்கள், கலர் மாத்திரம் பாருங்கள். இங்கே என்னங்க இருக்குது? பக்கத்தில் என்னங்க இருக்குது? புரியுதுங்களா? நேற்று 844 ரிசல்ட்டு. ஒரு வேளை இன்கேஸ் அந்த பக்கத்து நம்பர் எடுத்தால் என்னங்க எடுக்கலாம்? 645, 546, 046, 640 வாய்ப்பு இருக்குங்களா? வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க இந்த நம்பருக்கு. ஏன் சொல்கிறேன் தெரியுங்களா? இப்போ அப்படியே ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி வாங்க. இப்போ இதை பார்த்துட்டிங்களா? 540 வச்சுருக்கேன்ல. ஸோ இப்போது 064, 640 வர மாதிரியும் பாசிபிள் இருக்குங்க. அதை 5 மட்டும் பவர் பண்ணி அப்படியே கீழே மார்க் பண்ணுறோம். அப்படியே கிராஸாக பாருங்கள், என்னங்க இருக்குங்க? என்ன இருக்குன்னு பாருங்கள், கவனிங்க. என்னங்க இருக்குது? 063 தாங்க போன மாதத்தில் கிராஸ் ரிசல்ட்டு. புரியுதுங்களா? போன மாதம் ரிசல்ட்டுங்க 063ங்க. அப்போது இந்த மாதம் எடுத்து 064 இல்லை 046ன்னு வைக்கிற பாசிபிள் இருக்குங்க. அப்புறம் 064, 46 வச்சா நமக்கு இது செட் ஆகுதா? செட் ஆகுது. 546க்கு செட் ஆகுதா? செட் ஆகுது. இங்கே கம்பேரிஷனில் இங்கே செட் ஆகுதா? பாருங்கள் 064, 5, 5 ஏன்னா பாருங்கள் 5, 0, 9, 6, 4. ஸோ இதுவும் செட் ஆகுதுங்க. ஸோ 064, 046, 546 இந்த மாதிரிலாம் வரதுக்கு பாசிபிள் இருக்குங்க. அதே மாதிரி இன்னொன்று நீங்கள் யோசிக்கணும். அந்த 927 பார்த்தோம், 729 பார்த்தோம். அது எப்படி டெய்லி சார்ட்டில் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்குறீங்களா? இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், போன மாதத்தில் இதே டேட்டில் என்னங்க அடிச்சிருக்கான்? 719ங்க. புரியுதுங்களா? திருப்பி பார்த்து என்ன அடிச்சிருக்கான்? 917ங்க. 719 இந்த தடவை பாருங்கள் 729ன்னு வச்சு அது மேட்ச் ஆகுங்களா? பாருங்கள், மேட்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி திருப்பி 917 927 வச்ச மேட்ச் ஆகுங்களா? பாருங்கள், மேட்ச் ஆகிடுச்சு. புரியுதுங்களா? பாருங்கள் 719
அப்போ 729 அடிப்பாங்க வாய்ப்பு இருக்குது. 917 927 அடிப்பாங்க வாய்ப்பு இருக்குது. ஏன் இப்படி எடுக்கலாம், இப்படி எடுக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இருக்குங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கேன்னு இருக்குது. அதாவது இந்த மந்த்துக்கு முன்னாடி மந்த் இங்கே அவனுங்க என்னங்க இருக்குது, 817ங்க. அப்படியே மாற்றி பாருங்கள், 718ங்க. திருப்பி பாருங்கள், 718ங்க. 718ங்களா? அடுத்த மாதம் என்னங்க அடிச்சிருக்காங்க பாருங்கள், 719ங்க. புரியுதுங்களா? எப்படி லிங்க் பண்ணி கொண்டு போகிறான்னு தெரியுதுங்களா? 718க்கு 719 அடிக்கும்போது 719க்கு 729 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுங்களா? கண்டிப்பாக இருக்குங்க. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரி. நேற்று கூட பாருங்கள், சிம்பிளாக பாருங்கள், நேற்று என்னங்க ரிசல்ட்டு 844ங்க. போன மாதம் என்னங்க நினச்சி ரிசல்ட்டு 873ங்க. ஏசியை மட்டும் கணக்கு பாருங்கள், 83ங்க ஏசி. இந்த மாதம் என்னங்க ரிசல்ட், நேற்று ரிசல்ட் 84ங்க. ஸோ இது இந்த கூட்டி குறைச்சி வைக்கிறதுக்கு பக்கத்து மந்த்தை கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணி எடுப்பாங்க, பாசிபிள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு நான் கொடுத்துட்றேங்க. உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இம்பார்ட்டன்ஸ் நம்பர்ஸ் நான் மெம்பர்ஷிப் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துட்றேன். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். நான் வந்து இன்றைக்கி நம்பர்ஸ் கொடுத்துட்றேன். நம்பர்ஸ்க்குள்ளே போயிடலாம். தேங்க்யூ. இது நீங்கள் பார்த்த லைன் மட்டும் வச்சு தான் கொடுத்துருக்கேன். நான் பார்த்ததை மட்டும் தான் வச்சு தான் கொடுத்துருக்கேன். இந்த 729 மட்டும் பாக்ஸ் கொடுத்துட்டேன், ஓகேவா? அது வந்து 7-2 அது வந்து எப்படி சொல்கிறது, மாற்றி வரலாம். ஸோ 729 பாக்ஸ் போட முடிஞ்சவங்க பாக்ஸ் போடுங்க, முடியாதவங்க 729 கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? அதே மாதிரி 742 நம்ம அதை தான் பவர் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் பார்த்த 2 லைனை வச்சு தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சி கொஞ்சம் நிறைய கிரமம் இருக்கும். பட் நான் கணக்கு வந்து கொடுத்துட்டேன். மெம்பர்ஷிப் இருக்கிறவங்களுக்கு 1 மணிக்கு மேலே இம்பார்ட்டன்ஸ் பார்த்து நான் அப்டேட் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏ போலில் 77, பி போலில் 74, சி போலில் 47 கொடுத்துருக்கேன், ஓகேவா? இதுதான் நம்மளோட கணிப்பு. ஓகே, உங்கள் கணக்கில் வந்து எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.